பிரச்சனை வருது. செக்குலர் ஒன்று, ஸ்பிரிச்சுவல் வேறு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சபை ஊழியக்காரங்க அந்த சர்க்கிளில் உண்மையாக இருந்துட்டு திருப்பி உலகத்தில் சொந்தக்காரங்க மத்தியில், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், ரட்சிக்கப்படாத மத்தியில் அங்கே வேறு மாதிரி நடக்கிறது. அப்படின்னா அங்கே உண்மை இல்லாதவங்களாய் நடந்துட்டு இது வேறு அது வேறு பிரிக்கும் போது அது கண்டிப்பாக என்ன நடக்கும்? பிரச்சனை ஏற்படும். அப்போ ஆண்டவர் அதை நம்ம வாழ்க்கையில் பிரிக்கக்கூடாது. ஸோ கடினமாய் உழைக்க வேண்டும், கவனமாய் வாழ்வது நமக்கு முக்கியம். அப்போது இந்த உலகம் சீக்கிரம் முடிவுக்குள்ளே வருது. இப்போ நான் இது 2000 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியும் இப்போது ஈரான் இஸ்ரேல் யுத்தம் போகுது, தொடர்ந்து 2-3 வருஷமாக தொடர்ந்து யுத்தங்கள் நடக்குது. நமக்கு இப்போ இது மாதிரி ஒரு தொடர்ந்து 3 வருஷமாக யுத்தம் நடக்குது அப்படின்னா இது எப்போ 1ஆம் உலகப்போர் 2ஆம் உலகப்போர் அப்போ தான் அப்படி நடந்தது. ஆனால் இப்போ தொடர்ந்து என்ன செய்யுது நடத்துதுன்னா இது சில பேர் என்ன சொல்கிறாங்க, 3ஆவது உலக யுத்தம் ஏற்கனவே என்ன செய்து ஆரம்பித்து விட்டது தான். இப்போ ஒரு வேளை இந்த 3ஆம் உலக யுத்தத்தில் இந்த உலகம் தப்பி பிழைக்கிறது அப்படின்னா நம்ம பேர பிள்ளைங்க அடுத்த ஒரு 30 வருஷத்தில் அவங்க எதில் படிப்பாங்க? பாடத்தில் படிப்பாங்க. 2022 எது ஆரம்பிச்சது? ரஷ்யா உக்ரைன் ஆரம்பிச்சது. நடுவில் சிந்தூர் ஆப்ரேஷன் மோடி பண்ணார். இதெல்லாம் என்ன செய்வாங்க? ஏன்னா 10ஆம் வகுப்பில் முக்கியமான கேள்வியில் எது தான்? 1ஆம் உலகப்போர் 2ஆம் உலகப்போர் மாதிரி இப்போ அடுத்த ஒரு 20 வருஷத்தில் எதை பற்றி படிப்பாங்க? 3ஆவது உலகப்போர் சொல்லி படிப்பாங்க. ஸோ அப்படி கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே நியாயமான ஆசீர்வாதங்களை கூட அளவுக்கு மீறி அனுபவிக்கக்கூடாது என்று பைபிள் எச்சரிக்கை. நல்லா புரியுது. கடைசி காலத்தினால இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியதான. உலகத்தில் மனுஷனாக இருந்தால் இதெல்லாம் என்ன செஞ்சு தான் ஆகணும்? அனுபவிக்கணும். சொல்ல நியாயமான ஆசீர்வாதங்களை கூட நாம் அனுபவிக்க கூடாமல் வேதம் எச்சரிக்கிறது. பவுலே எழுதியிருக்கிறார் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் திருமணத்தை பற்றி பேசும்போது 29வது வசனம் 31 வரைக்கும் மனைவிகள் உள்ளவர்கள் எப்படி இருக்கணுமா? மனைவிகள் இல்லாதவர்கள் போல. நாம் இருக்குத வசனம், மனைவிகள் உள்ளவர்கள் எப்படி இருக்கணும்? மனைவிகள் இல்லாத ஒன்று நிறைய பேர் யோசிப்பீங்க, நிறைய வீட்டில் அப்படி தான் இருக்கிறாங்க பாஸ்டர் ஏற்கனவே இருக்குங்களா. ஆனால் கடைசி காலத்தில் என்ன செய்கிறாங்க? மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அடுத்தது அழுகிறவர் அழாதவர் போலவும், சந்தோஷப்படுகிறவர் சந்தோஷப்படாதவர் போலவும், பொருட்களை வாங்குபவர் அவை இல்லாதவர் போலவும், இவ்வுலகை அனுபவிப்பவர் அதை தகாத முறையில் அனுபவியாதவர் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகு அழிய போகிறதே. இதை வேறு டிரான்ஸ்லேஷனில் வாசித்தா நீங்கள் கூட யாராவது வாசிங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வரை யாராவது வாசிக்கிறீங்களா? நான் சொல்லுகிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகினதானபடியினால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்களைப் போலவும், அழுகிறவர்கள் அழாத போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தில் அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாது போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. உலகத்தின் வேஷம் கலைந்து போகிறதே அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகம் சீக்கிரம் அழிய போவதற்கு உதாரணமாக இருக்குது. ஸோ அந்த காலத்து விசுவாச வீரர் வாழ்க்கை முறை இப்படி தான் இருந்தது சரிங்களா. அப்போது குடியுரிமை, அதனால தான் பவுல் சொல்ல நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம் அதுதான் சரிங்களா. அப்போ தற்காலிக இடமாய் ஆபிரகாம் பார்த்தார். அதனால் கற்கள் உள்ள வீடுகளுக்கு அவர் என்ன செய்யலை, வாசிக்காமல் எதில் வாசம் பண்ணார்? கூடாரங்களில் வாசம் செய்து வரப்போகிற நகரத்துக்காக என்ன செய்தாங்க? காத்திருந்தார். வரப்போகிற நகரம் என்னது? புதிய எருசலேம். எனக்கு கடைசி கால செய்தி அல்லது வருகை செய்தி ரொம்ப குறைந்து விட்டது சரிங்களா. அப்போ ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். தெரிந்த வசனமாக இருந்தாலும் வேகமாக நம்ம வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 5:1, பிலிப்பியர் 3:20. 2 கொரிந்தியர் 5:1 வாசிக்கும்போது, பூமி கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத
நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு. அப்போ அந்த கூடாரமாகிய சரீரம் அழிந்து போகும். அதுபோல் பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். டிரான்ஸ்ஃபர்மேஷன். அழிந்து போகிற சரீரம், அற்பமான சரீரம் என்னவா மாறப்போகிறது? அவருடைய வல்லமையான செயலின்படி மகிமையான சரீரமாய் மாறப்போகிறது. இதுதான் கடைசி காலத்தில் கர்த்தர் செய்கிற ஒரு காரியம். அப்போ நம்ம வாழ்கிற உலகம் தற்காலிகமான உலகம் என்று ஆபிரகாம் சிந்தித்ததை போல சிந்திக்க வேண்டும். எபிரேயரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். இது வேத பாட வகுப்பாக இருப்பதனால அதிக வசனங்களை நாம் வாசிப்போம். ஞாயிற்றுக்கிழமை செய்தி போல இது இருக்காது. அது ஒரு கருத்தை பல வசனங்களோடு கூட அதை பார்ப்போம். ஸோ இந்த உக்ரானத்துவத்தில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த பூமி நிலையற்றது, இங்கே வாழ போகிற வாழ்க்கை கொஞ்ச நாட்கள். அதில் அப்போ நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்னா அந்த உலக காரியத்திலையும் உலக பொருட்களிலையும் அதிக நாட்டை நம்ம என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. அப்போ உலகத்தில் அதிகமாக நம்ம நாட்டை வைக்கும் போது அதில் உக்கரானத்துவத்தை இழப்பதுக்கு என்ன உண்டு? வாய்ப்பு உண்டு. அதனால தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பாவமாய் இந்த பொருளாசை காணப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில் அது ஒரு பெரிய இச்சையாய் மாறிவிடும். அதனால் எபிரேயர் 11:9 ஆபிரகாமை பற்றி சொல்லும்போது, விசுவாசத்தினாலே அவன் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே எப்படி சஞ்சரித்தான்? பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்துவத்துக்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் எங்கே தங்கினான்? அவன் 2 சந்ததியோடு தங்குறான். தேவதாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களோட நகரத்துக்காக அவன் என்ன செய்தான்? காத்திருந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆவது வசனம், இவர்கள் எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு அடைத்து கொண்டு பூமியின் மேலே தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்ற அறிக்கையை இட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இப்படி அறிக்கைகளும் சுய தேசத்தை என்ன செய்கிறாங்க? ஆமாம். அப்போ அது சுய தேசம், இது என்ன தேசம்? பரதேசம். அப்போ எது சொந்த ஊர்? ஆமாம், பரலோகம். இப்போ எங்கே வந்திருக்கிறோம்? விருந்தாளி வீட்டுக்கு வந்திருக்கும். விருந்தாளி வீட்டில் ரொம்ப நாள் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. சீக்கிரம் நடைய கட்டு. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதுக்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவர்கள் விரும்பினார்கள். அல்லது ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறது இல்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை என்ன செய்தார்? ஆயத்தம் பண்ணினார். அப்போ நிரந்தரமான ஒரு குடியிருப்பு நமக்கு பூலோகத்தில் இல்லை. எங்கே இருக்குது? அப்போது மண்ணுலக செல்வங்களை தேவன் விரும்பும் வகையில் நாம் பயன்படுத்தாவிட்டால் நாம் விண்ணுலக செல்வங்களை அனுபவிக்க அவன் நம்மை எப்படி அனுபவிப்போம்? ஒரு கடினமான ஓமை. அநேகர் இதை தவறாக தான் புரிஞ்சுருப்பாங்க. நானும் நிறைய முறை அந்த ஓமை கொஞ்சம் புரிவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ ஆண்டு தப்பாக கணக்கு எழுத சொல்கிறாரா அப்படி யோசிப்போம். லூக்கா 16 ஐஸ்வர்யவான் லாசர் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஓமையை சொல்வார். கெட்ட குமார கதைக்கு அப்புறம் வரும். இதிலேருந்து கூட ஒரு வாக்குத்தத்தை நம்ம பார்த்துருக்கோம். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவன், நீதியுள்ளவன் அநேகத்திலும் நீதியுள்ளவனாக இருக்கிறான், அநீதியுள்ளவனாக இருக்கிறான்னு சொல்லியிருக்கும். அதில் ஒரு கணக்கு எழுதும் போது நான் ஒரு முறை ஒரு வீட்டு ஜெபத்தில் பேசினேன். ஸோ அப்போ தான் எனக்கு அந்த காரியம் தெளிவாயிற்று. ஆனால் இப்போ இந்த ஓமைக்குள்ளே போகலை, வேகமாக சொல்கிறேன். நீங்கள் 1லேருந்து வாசிச்சிங்கன்னா ஒரு எஜமான் ஒரு ஆளை என்ன செய்கிறார்? வேலைக்கு போகிறார். அவர் யாருன்னா உக்ரானக்காரர். கணக்கு எழுதுகிறார். ஆனால் இவர் தப்பாக கணக்கு எழுதி சொத்தெல்லாம் இவர் என்ன செய்கிறாரு? அழிச்சு போகிறான்னு அவர் மேலே கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு. அதுதான் முதல் வருஷம் சொல்லுவாங்க சரிங்களா. ஒரு பயங்கர பணக்காரன் ஒரு சூப்பர்வைசரை போட்டார். இப்போ யார் மேலே கம்ப்ளைண்ட் வருது? என்ன கம்ப்ளைண்ட்டு? இவன் எல்லாத்தையும் என்ன செய்கிறான்? அழிச்சிட்றான்னு சொல்லிட்டோடனே எஜமான் அவனை வரவழைத்து, முன்னே குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது, என்னப்பா ஏப்பா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி உன் கணக்கை என்ன செய்ப்போம் ஒப்புவி அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ இனிமேல் இந்த பொசிஷனில் என்ன பண்ணக்கூடாது? அந்த வேலையில் நீ
இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே நான் என்ன செய்வேன், எஜமா என் வேலையில் விட்டு என்ன செய்ய போகிறாரு, தூக்க போகிறாரு. இப்போ எனக்கு வேறு வேலை கிடைக்கிறது என்னது கஷ்டம். வெளியே போனால் எப்படி தான் சாப்பிடணும், பிச்சை எடுத்து தான் சாப்பிடணுமே, சரிங்களா? அப்போது எனக்கு இந்த பொசிஷன் போதே, போய் கொத்துகிறதுக்கும் எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கவும், பிச்சை எடுக்கவும் எனக்கு வெக்கமாக இருக்குது, உழைக்கிறதுக்கும் எனக்கு எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவனை தள்ளுறாங்க. உக்ரானை விசாரிப்பிட்டு அவனை என்ன செய்கிறாங்க, எஜமா தூக்கிடுறாரு. இப்போ யார் என்னை ஏற்றுப்பாங்க சொல்லிட்டு இப்போ என்ன செய்கிறான் அவன், சரிங்களா? எஜமானத்தில் கடப்பட்டவர்களை ஒவ்வொரு நாள் வரவழைச்சி ஒருத்தர் வந்து எவ்வளோ சொல்கிறான், 1000 ரூபாய் சொல்கிறான்னா, சரிங்களா, அவனுக்கு தள்ளுபடி பண்ணுறான். 1000 ரூபாய்க்கு பதிலாக இப்போ எவ்வளோ எழுதிடுறான், 200 ரூபாய் எழுதிட்டு, சரிங்களா? அப்போனா மீதி 800 ரூபாய் யார் கொடுத்துருப்பான், கொடுத்துருப்பான். அது அப்போ அந்த இடத்துல அப்போ ஆர்டர் அதை மெச்சிக்கொள்வார். நீ பட்ட கடன் எழுத சொல்லும் போது உக்ரானக்காரன் நீ உன் சீட்டை வாங்கி உட்காந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது அப்படின்ட்டு கூட இவன் கொடுத்துருப்பான். இல்லை அவங்களுக்கு என்ன பண்ணுறான், தயவு காமிக்கிறான். 100 கூட எண்ணெய் வாங்கினதை எவ்வளோ எழுத சொல்கிறான், 50. இப்போ இவன் வேலையை விட்டு போயிட்டான். இப்போ நீங்கள் தான் வாங்கியிருக்கிறீங்க. வேறு ஒரு சூப்பர்வைசர் வந்தார்னா நீங்கள் ஆக்சுவலாக எவ்வளோ கொடுக்கணும், 100 கூட எழுது. இப்போ எவ்வளோ எழுதியாச்சு. அப்போ புதுசாக அந்த சூப்பர்வைசர் கிட்ட நீங்கள் எவ்வளோ கொடுத்தா போதும். இப்போ நான் வேலையை விட்டு வெளியே போயிட்டேன். இப்போ என் மேலே உங்களுக்கு கருணை இருக்குமா இல்லையா? ராசா 1 லட்சம் கடனை எல்லாம் மாற்றிட்டு போயிட்டாரு, 10,000 ரூபாவா மாற்றிட்டு போயிட்டாருன்னா எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணுவீங்க, ஃபேவர் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் இங்கே அழகாக பண்ண உடனே ஆர்டர் சொல்கிறாரு, அநீதியுள்ள உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை புச்சி கொண்டார். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் எப்படி இருக்கிறாங்க, அதிக புத்தி. இது ஏன் கன்ஃபியூஷன் இல்லை, தப்பாக கணக்கு எழுதுனானு அப்படின்னு அவர் பார்க்கல. இதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் வாழும்போது நல்ல கவனிக்க, ஏன் இதை வந்து ஆண்டவரே இதை புகழ்றாருன்னா, நீங்கள் செத்து போகும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்கள் சிநேகிதரை சம்பாதிகள். அநீதியான உலகப் பொருளால் அப்போது உங்கள் பணத்தை வச்சு, சரிங்களா, அதை தாராளமாக மற்றவங்களுக்கு கொடுத்து, சரிங்களா, அவங்கள என்ன செய்கிதராக மாற்றுங்க. அப்போது நான் பரலோகத்துக்கு போகும்போது எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஒருத்தர் கூட நீங்கள் என்ன செய்யலை, சம்பாதிக்கலைன்னா அங்கே உங்கள் வரவேற்பதுக்கு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ ஆத்மா ஆதாயம் செய்வதற்கு அவங்களை ஏற்றுவதற்கு இந்த அநீதியான உலகப் பொருளை என்ன செய்யாத, வீணாக செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ஆத்மா ஆதாயத்துக்கு அதை என்ன செய். இப்போ இது ஏன்னா பரலோகத்தில் உள்ள ஏற்றுக்கொள்வதற்கு அது என்ன தேவை, ஆட்கள் தேவை. அங்கேயும் போய் தனித்தனியாக தனிமரமாக இருக்க முடியாது. அப்படி சொல்லிட்டு தான் 10வது வசனத்தில் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன், ஆமாம், கொஞ்சத்தில் அநீதியுள்ளவன், அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை. அப்போது ஒரு வீட்டில் உங்களை தனியாக உட்கார வைக்கிறாங்க, ஒரு வேலையில் தனியாக உட்கார வைக்கிறாங்க, இல்லை ஒரு கல்லாப்பட்டியில் உட்கார வைக்கிறாங்கன்னா அதில் உண்மை இல்லைன்னா எப்படி நித்தியத்தில் நான் உனக்கு ஒரு பொறுப்பை கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல கேட்கிற பார்க்குறார். அப்போது வாழ்க்கையில் எந்த பகுதியிலையும் நம்ம அதை பார்க்கணும். ஸோ இந்த 11வது வசனத்துக்கு தான் இந்த ஓமையை சொன்னேன். அநீதியான உலகை பொருளை பற்றி நீங்கள் அப்போ இந்த அழிந்து போகிற பொருளில் நமக்கு என்ன இருக்கணும், உண்மை இருக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் யார் கணக்கு கேட்குறவராக இருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு ஒரு ஏமாத்தினா ஒரே ஒரு கையெழுத்தோ இல்லை ஒரே ஒரு பொய் சொன்னால் உங்களுக்கு ஒரு 1 லட்சமோ இல்லை உங்கள் தேவைக்கு ஒரு 25,000 30,000 கிடைக்குது, சரிங்களா? ஸோ அப்படின்னா கொஞ்சம் தடுமாற்றம் உங்களுக்கு வரும். இது யாருக்கும் தெரியாது, இப்படி கையெழுத்து போட்டால் என்ன செஞ்சிடும், கிடைச்சிடும், நம்மளுக்கு இது பிரச்சனையே என்ன செய்யும் போயிடும். ஆனால் ஒரு நாள் யாருக்கு முன்னாடி கணக்கு கொடுக்கணும், ஆண்டவர். சரி, அவ்வளோ பெரிய பொருளுக்கும் உங்களுக்கு ஆசை வரும், அந்த ஒரு என்ன செய்ய ஒரு தூண்டுதல் வரும். சாதாரண 100 ரூபாய் கூட தூண்டுதல் வரும். இந்த 100 ரூபாய் தெரியாமல் எடுத்தால் யாருக்கு என்ன செய்ய தெரிய போகுது. ஆனால் அந்த அப்போ 1 கோடிக்கு வர மனசாட்சி தான் எதுக்கு வரப்போகுது, 100 ரூபாய்க்கு வரும்.
அப்போ நம்ம எப்படி நம்ம மனசை கேட்கணும்? 100 ரூபாய்க்கு போய் நித்தியத்தில் போய் நீ அசிங்கப்பட்டு நிற்க போறியா? இங்கே வந்து ஒரு 100 ரூபாய்க்கு எங்கே போய் அசிங்கப்பட்டு நிற்கணும்? அப்போ அதுக்கு யார் கடை கொடுக்குறது? சரிங்களா? எல்லாம் யார் பார்க்குறான்? எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்குறார். நம்ம சுற்றி இருக்க. ஸோ அதனால தான் பிக் பாஸ் யார்? ஆண்டவர் தான் பிக் பாஸ். சரிங்களா? அங்கே பிக் பாஸில் 4 பக்கமே எல்லா இடத்துல என்ன வச்சிடறாங்க? கேமரா வச்சு பார்த்துட்டு இருக்கிறதாலும் இல்லைங்களா? 24 மணி நேரமும் 7 நாட்களும் 365 நாட்களும் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் நாம் உண்மையாக இருப்பது அவசியம். அதே நேரத்தில் உக்ரானத்துவத்தில் எளிமையாக இருப்பதும் அவசியம். ஏன்னா சீக்கிரம் உலகம் என்ன செய்ய போகுது? ஏன் வந்து எளிமையாக இருக்கணும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் எளிமையாக இல்லாமல் ஆடம்பரமாக ஐஸ்வர்யமாக இருந்தால் எது பாதிக்கும்? உண்மை பாதிக்கும். உங்களை பணம் சேர பணம் அதிகமாக ஆடம்பரம் அதிகமாக பொருளாசை அதிகமாகும் போது எது பாதிக்கும்? உண்மையாக இருப்பதுக்கு அவசியம். தப்பாக நினச்சிக்க வேண்டாம். பணம் யாருக்கிட்டலாம் நிறைய இருக்குதோ அவங்கக்கிட்ட உண்மை இருப்பது ரொம்ப கொஞ்சம் காசு. உங்கள் வீட்டில் ஒரு 10,000 20,000 இருக்குது அப்படின்னா, 1 லட்சம் இருக்குதுன்னா, ஒரு மேக்ஸிமம் இந்த காலத்துக்கு 1 லட்சம் இருக்குதுன்னா அதுக்கு ஒழுங்காக கணக்கு வச்சுருப்பீங்க. 100 கோடிக்கு கரெக்டாக கணக்கு வச்சுருப்பீங்களா? சொல்லுங்கள். ஸோ அதுக்கு தான் எது நல்லது? கொஞ்சமாக இருப்பது நல்லது. அது கண்டிப்பாக இது வந்து நீங்கள் உலகத்தில் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன் அரசியல்வாதிங்க டாப் பணக்காரங்களாம் மாற்றுறாங்க? எங்கேயாவது திருக்கோட்டியில் இருக்கிறவங்க மாற்றி போனால் இல்லை. அப்போது அவங்க என்ன செய்வாங்க? நிறைய சேர்த்து வைக்கும் போது எந்த கணக்காக கவர்மெண்ட் காமிக்கணும்னு தெரியாது. நம்ம தேவனுக்கு மாத்திரம் உண்மையாக இருந்தால் போதாது, தேவனுக்கும் ராயனுடையதை நிறைய பேர் கர்த்தருடைய பிள்ளைகளே அரசாங்கத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. யாருக்கு உண்மையாக இருந்தால் போதும்? ஆமாம். அப்போ கடவுளுக்கும் தேவனுக்கு உலகத்துக்கும் நாம் உண்மையாக இருப்பது நமக்கு அவசியம். அப்போது பொருளாதார ஆசீர்வாதங்களையும் சரீர நன்மைகளையுமே பிரதானமாய் கொண்டுள்ள நவீன உபதேசம் இன்றைக்கி இருக்குது. அதுதான் என்ன சொல்கிறோம்? செழிப்பில் உபதேசம். இயேசுவை தேடலாம் நமக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதத்தை எப்போ நம்ம கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தேவனுடைய ராஜ்ய திட்டத்துக்கு தான். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கு தான் இருக்கட்டும். இன்றைக்கி நிறைய பேர் ஊழியக்காரர்கள் ஏக்கர் கணக்காக வாங்குறாங்க பாருங்கள். அது அவங்க ஊழியத்தில் வாங்கலை. பல பிஸ்னஸ் மேலே தேவன் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. அவங்க அந்த பிஸ்னஸ் மேலே போய் டைரெக்டாக என்ன செஞ்சுறாங்க? சமீபத்தில் ஒரு ஊழியக்கார கேள்விப்பட்ட ஒரு 4 ஏக்கர் 4.25 ஏக்கரு 2 பேர் சந்திச்சிருக்கிறாங்க. நீங்கள் போகசில் ஆசிரியர்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இடத்த என்ன செய்கிறாங்க அவங்க? அப்போ யார்? அப்போ கர்த்தர் அதுக்காக சில பேர் என்ன செய்கிறாரு? பொருளாதார ஆசீர்வதிக்கிறார். மற்றபடி நம்ம ஒரு அம்பானி போல் 100 சந்ததி நம்ம சந்ததி மாத்திரம் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளையை ஆசீர்வதிக்க மாட்டான். அப்படி ஆசீர்வதிக்கிறான்னா அது பிசாசோட தந்திர உபதேசத்தில் போய் பாவத்தில் விழுவதுக்கும் நம்ம வசதியாக வாழ்ந்து நமக்கு மாற்றும். அப்படியே கர்த்தர் உண்மையாக இப்போ இன்றைக்கி நான் சவுத்தில் போனீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் மேன் இருக்கிறாங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, நிறைய ஸ்கூல் காலேஜ் தொழிலதிபர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்படுவேன், அவ்வளோ பேரும் பார்த்தீங்கன்னா போகசிலாசஸ் இவங்களுக்குலாம் என்ன செய்கிறாங்க? அவங்க தேவைகள் என்ன செய்கிறாங்க? அவங்க போய் பெரிய பெரிய ஊழியர் செய்கிறதுக்கு பணம் எங்கேருந்து வருது? கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். இது மாதிரி நிறைய ஊழியக்காரங்க சாட்சி கேட்டுங்க. 5 கோடி 20 கோடி 30 கோடி இப்படிலாம் இடங்க வாங்குறவங்களாம் ஒருத்தர் 2 பேர். அது மனசு எப்படி வரும்? யோசிப்பாரு. என்னதான் பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் இப்போது ஒரு நடிகர் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தாலே பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. 30 கோடிக்கு இடம் இப்போ வந்து விஜய் வந்து ஒரு யாருக்காவது உதவி பண்ணாலும் எவ்வளோ பெரிய நியூஸ் ஆகும்? 30 கோடிக்கு வந்து சாதாரண ஒருத்தருக்கு இடம் வாங்கி கொடுத்தாரு எவ்வளோ நியூஸ் ஆகும்? கணப்பாரு கர்த்தருடைய பிள்ளைங்க இதுக்கு கோடிக்கணக்கில் என்ன செய்கிறாங்க? கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கொடுக்குறாங்க. அதெல்லாம் எந்த நியூஸுமே வருது கிடையாது. அதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இன்றைக்கி உலக பொருளுக்கும் என்னது வித்தியாசம்? சாதாரண 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தாலும் நியூஸில் வந்து தான் இல்லைங்களா? இது கொடுத்தாரு 5 லட்சம் 10 லட்சம். இது கர்த்தருடைய பிள்ளைங்க இது 100 மடங்கு என்ன செய்திருக்கிறாங்க? தேவ ராஜ்யத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஸோ அதுக்கு தான் நம்ம ஆசீர்வாதமே தவிர நமக்கு நம்முடைய சொந்தத்துக்கும் அது தேவையில்லை. அதுதான் உண்ணவும் உடக்கவும் இருக்குது. ஸோ உக்ரானக்காரத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் ரொம்ப என்ன இருக்குது? சம்மந்தம் இருக்குது. பிலிப்பியர் 3
17-19, 17-19, அடுத்து 1 கொரிந்தியர் இந்த 2 வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். பிலிப்பியர் 3 அதிகாரம் 17-19 யாராவது வாசிக்கிறீங்களா? சகோதரரே, கிறிஸ்துவுக்கு பகைஞர் என்று அநேகர் முறை சொன்னேன், இப்போது கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவர்களுடைய தேவன் வயிறு. அவர் தேவன் யாரு? அப்போ வயிற்று பொழைப்புக்காக யாரை தேடுறது? கடவுளை தேடுறது. செல்வத்துக்காக சேர்க்கிறது, ஐஸ்வர்யத்துக்காக தேவனை தேடுவது. வாசிங்க. பூமிக்கு அடுத்தவைகளே சிந்திக்கிறார்கள், அவர்களால் உண்மையுள்ளவர்களாக இருப்பது கடினம். ஸோ அதனால்தான் கொரிந்தியர் நிருபத்தில் பவுல் சொல்லுவார், இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கடவுளை தேடுவீங்கன்னா உங்களை காட்டிலும் பரிதாபமானவங்க வேறு யாருமே இல்லை. கடவுளை எதுக்காக தேடுறோம்? ஆமாம், இந்த பூமிக்காக மாத்திரம் தேடு. பூமியில் தேவைகள் அதிகம் தான். பணம் தேவை. 50 வருஷத்துக்கு வாழ்ந்தவங்களுக்கு முன்னாடி, 30 வருஷம் வாழ்ந்தவங்களுக்கு முன்னாடி, இல்லை நம்ம பெற்றோர் வாழ்ந்த காலத்துக்கோ இப்போ இருக்க தேவைகள் எல்லாம் தான் அதிகம் தான். சரிங்களா? எங்கள் தாத்தா சொன்னதில் அவங்க வாடகையே 3 ரூபா தான். அரிசி 1 கிலோ 15 பைசா 20 பைசா சொல்லுவாங்க. இப்போ சொல்ல முடியுமா? அதுக்கு முன்னாடி கேட்டிங்களா இன்னும் இதுவாக இருக்கும். இப்போ அப்படியே என்ன செய்வோம் இதுக்கு. அப்போது அந்தந்த காலத்துக்கு தேவைகளை ஆண்டவர் என்ன செய்வார்? கண்டிப்பாக சந்திப்பார். ஆனால் இதையே யோசித்து இது பின்னாடி போகணும்னா அது காற்றில் சிலம்படிக்கிற மாதிரி அது ஆபத்தில் போய் முடியும். ஸோ இது இப்போ நம்ம தியானித்ததில் உக்ரானத்துவத்தில் அதிகமாக எதை பற்றி தான் பார்த்தோன்னா, உலக பொருள் மேலே நமக்கு என்ன இருக்கக்கூடாது? ஆசை. அதில் பொருளாதாரத்தை பற்றி தான் பாசம். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த உலக பொருளும் பொருளாதாரமும் இதெல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா எது பாதிக்கப்படும்? உண்மை பாதிக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள். எதுவுமே இல்லைன்னா அவன் எதை பற்றி கணக்கு எழுத போகிறான்? எதுவுமே பொய் சொல்ல வேண்டிய அவசியமே வராதில்ல. இப்போ நிறைய சொத்து தான் என்ன செய்யணும்? அரசாங்கம் தான் பொய் சொல்லணும். இப்போ நானே கேட்டால் கூட என்ன சொல்லுவேன்? யாராவது கனவு வந்து கேட்டாங்கன்னு என்ன சொல்லுவோம்? பொய் சொல். நீங்கள் நிறைய வச்சுட்டு தான் வந்து கேட்குறாங்க. நான் என்ன சொல்லுவோம்? ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒன்றும் இல்லாதவன் தைரியமாக சொல்லுவான், ஒன்றுமே இல்லை. அப்போது ஸோ உக்ரானத்துவத்துக்கு மெயிலாக என்ன எதுவாக இருக்குது? பொருளாதாரம், பொருளாசை, பணம், இதுங்களா? ஸோ இதில் அதாவது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவார்கள். அப்போ அதை சிம்பிள் லிவிங் அப்படின்றது நம்ம பேசலாம். அப்படி நம்மளுக்கு வசதி வாய்ப்புகள் வருதுன்னா அது ஒன்லி ஃபார் எதுக்கு தான் இருக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்தின் தேவைகளுக்காக, இந்த காலத்து சூழ்நிலைகளுக்கு ஏற்றிருப்போம். அன்றைக்கி சினிமா தேட்டரில் தர டிக்கெட்னுவாங்க பார்த்து, அதை சின்ன வயசில் கூட்டிகிட்டு போய்க்கிறாங்க. சிங்கம் மண்ணில் உட்காராங்க. இன்றைக்கி அந்த தேட்டர் எல்லாவா மாறிடுச்சு, ஏசி தேட்டர். ஸோ அது போல் தான் இன்றைக்கி சபைகள் மாறிடுவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு 90% சபையில் எல்லாம் இல்லாமல் இல்லை, சேரு இல்லாமல் இல்லை. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி சபையில் எப்படி தான் இருக்கும்? ஆமாம். அப்போ அதே மாதிரி தான் இப்போ உலகத்துக்கு மாதிரி இப்போ ஒரு தேவைகள் அதிகமாகுது. ஸோ அதுக்கு என்ன தேவைப்படுது? ராஜ்யத்துக்கு பணம் தேவைப்படுது. அதுலேயுமே கூட ஓவர் லக்ஸரி என்ன செய்யக்கூடாது? இருக்குது எல்லாம். இப்போ எல்லா காசையும் வந்து பில்டிங்கில் போட்டு செலவு பண்ணி அங்கே இருக்கிற விசுவாசி எப்படி இருப்பான்? ஏழைகளாக இருப்பான். அப்போது ஸோ அதுலேயே நமக்கு உக்ரானத்துவம். அப்போது கொஞ்சம் காரியத்தில் உண்மையாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம ஜோபடி இந்த காரியத்தை முடிப்போம். அநேகர் வந்து கலந்து கொண்டதில் மிக்க சந்தோஷம். அதனால் இது நமக்கு 6 மணிக்கு சபையில் எனக்கு சபையிலே ஒரு 4-5 பேர் வந்திருக்கிறாங்க. 6 மணிலேருந்து 6 வரைக்கும் வர்ஷிப் வந்து நமக்கு சர்ச்சில் நடக்கும். கூகுள் மீட்டில் நமக்கு வந்து செய்தி மாத்திரம் கூகுள் மீட்டில் இருக்கும். இன்றைக்கி நம்ம சீக்கிரம் முடிச்சிட்டோம் சின்ன செய்தினால். ஸோ 6:30 7:30 வரைக்கும் மெசேஜ் டைம் இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த வேலையில் ஒரு சின்ன நம்ம ஜெபம் செய்வோம்.
இந்த சத்தியங்களை கேட்கிறோம். இந்த வசனங்கள் நம்ம இருதயத்தை விட்டு போகாதபடிக்கு இதை நம்ம கை கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வசனங்கள் எப்போது இருதயத்தில் விதைக்கப்படுகிறது, ஆனால் அந்த வசனத்தில் கர்த்தர் நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யாராவது ஒருவர் ஒரு சின்ன ஜெபம், 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் ஆன்லைனில் கூகுள் மீட்டில் இருக்கிறவங்க ஒரு சின்ன ஜெபம் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். குரானத்தை பற்றி ஆண்டவரே நிறைய விஷயங்களை நாங்கள் படித்து இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருக்க வேண்டும், உண்மையுள்ள விசுவாசியாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் எல்லா விஷயத்திலும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது தனக்கு உண்மையாக இருக்கணும். அது வீட்டிலே ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. சபையில் உண்மையாக இருக்கணும், கூட எல்லாருக்கிட்டையும் உண்மையுள்ளவர்களா இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த வசனங்கள் சொன்னது போல தேவனுடைய ரகசியங்கள் விஷயங்களிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படியே விவேகம் உள்ளவர்களாய் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது போல நாங்களும் விவேகம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. சிறு விஷயத்தில் உண்மையாக இருக்கிறவன பெரிய காரியங்களை கர்த்தர் எஜமானன் ஆக்குவார் என்று அந்த வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கிறீங்க. இதுவரை அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றவும் நீர் வல்லவமாக இருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அது சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே இது போன்ற காரியங்களை வீட்டில் பிள்ளைகளுக்கு இதயத்தில் விதைக்க உதவி செய்யுங்க. நம்முடைய சிறு பிள்ளைகளே இருக்கும் பொழுதே உண்மையுள்ளவர்களாக நாங்கள் அவர்களை வளர்க்கணும். நாங்களும் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஒரு விஷயத்தில் அல்ல, எல்லா விஷயத்திலும் கவர்மெண்ட்டுக்கும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, செய்கிற எல்லா வேலையிலும் மனிதருக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று செய்யுங்கள் என்று சொன்னது போல நாங்கள் உண்மையிலாக செய்யணும். அது இருக்கும் பொழுது உண்மை இல்லாவிட்டால் அது இருளில் இருக்கிறது போல இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பொருளாசை, ஃபைனான்ஷியல் விஷயத்தில் நாங்கள் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவரே நிதானித்து எங்களை சோதித்து பார்க்கிற ஒரு நேரமாக இது இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தில் சோதித்து ஒருவேளை எங்கேயாவது தவறுகள் இருந்தால் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதை நாங்கள் சீர்திருத்து கொள்ள இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரத்தில் இருக்கிறவைகளை தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற விஷயங்களை தேட வேண்டும் என்று சொல்லது படி ஆண்டவரே, இன்னும் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை இன்னும் அதிகமாய் நாங்கள் அதை மேன்மை பாராட்டதுபடிக்கு கர்த்தருக்கென்று எது செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள் என்று சிலுவையில் மேன்மை பாராட்ட உதவி செய்யுங்க. செய்தி கொடுத்த இந்த நேரத்துக்காக போதவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படி வந்த எல்லோரும் இந்த செய்தியினால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிற தகப்பனே, இந்த வருஷத்தில் நீங்கள் சொன்னதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தத்தை அந்த வருஷத்தில் இந்த மாதங்கள்லேருந்து நீர் நிறைவேற்றப் போவதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாம் செய்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.